கரூரில் நடந்த சம்பவத்துக்காக சமூக ஆர்வலர்கள் வந்து 7 பொதுநல வழக்குகள் போடுறாங்க. இது மாதிரி அங்கே உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 50 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னும் இது மாதிரி 7 பொதுநல வழக்குகள். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்காங்கல்ல, அவங்க வந்து முன்ஜாமீன் கேட்டு இது மாதிரி மனு வந்து போகிறாங்க. அந்த விசாரணையும் நேற்றுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அங்கே என்ன தான் நடந்துச்சு, இதனால தான் இது நடந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைச்சிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு நாளில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, கரூரில் நடந்த சம்பவத்தை உண்மையிலே யாராலையும் மறக்க முடியாது. 41 பேர் இறந்து போனாங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோடனே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்மேன் கமிஷன் வச்சாங்க, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. அதை தாண்டி தாவேகாவோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அப்புறம் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அப்படிங்கிறவங்க, கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்படிங்கிறவங்க 3 பேர் மேலே 5 பிரிவு கீழே வந்து கேஸை வந்து போடுறாங்க. அதில் கரூர் மாவட்ட செயலாளர் வந்து மாட்டிக்கிறாங்க, அவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க. ஆனால் மிச்ச 2 பேர் வந்து மாட்டலை, தலைமறைவாயிடுறாங்க. அவங்க தலைமறைவாக இருந்துக்கிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து இது மாதிரி மனுவை வந்து போகிறாங்க, எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும்னு. அவங்க வழக்கறிஞரும் வந்துடுறாங்க, அரசு தரப்பு வழக்கறிஞரும் வந்துடுறாங்க. நேற்றைக்கு நீதிபதி முன்னிலையில் விசாரணை நடக்குது, அதாவது வாதங்கள் நடக்குது. இப்படி இவங்க வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் விஜய் அவங்க 4 மணி நேரம் தான் லேட்டாக வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்னடா 4 மணி நேரம் தான் லேட்டான்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொன்னது 12 மணிக்கு, வந்தது 7 மணிக்கு. அவங்க எப்படி 4 மணி நேரம் தான் லேட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கினது சாயங்காலம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும், அதுக்குள்ளே எப்போனாலும் வந்து பேசிக்கிற மாதிரி. ஆனால் மக்களில் சொன்னது என்னென்னா, நாங்கள் மதியானம் 12 மணிக்கே வந்துடுவோம். அதனால் இங்கே வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் 3 மணிலேருந்து 10 மணிக்கு பெர்மிஷன் வாங்கியிருந்தோம், 4 மணி நேரம் லேட்டாக 7 மணிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் கிரிமினல் குற்றம்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொண்டர்களை கொலை பண்ணணுங்கிற எந்த நோக்கமும் வந்து கிடையாது, இது கொலை குற்றமாக வந்து கருதக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இவங்க புஷி ஆனந்த் நிர்மல்குமார் 2 பேர் தானே தலைமறைவாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் 2 பேர்னால இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து முழுசாக வந்து இப்படி தான் நின்னுங்க அப்படி நின்னுங்கன்னு நிர்வகிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். நாங்கள் 3 to 10 பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். ஒரு 6, 6:30, 7 மணிக்கெல்லாம் வந்து தளபதி விஜய் அவங்க வந்து அங்கே வந்துட்டாங்க. தலைவர் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸு, மக்கள் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸு, அவங்க மேலே தான் பிழை அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நாங்கள் எந்த ஒரு விதிமுறைகளையும் நாங்கள் மீறலை. உண்மையிலே இந்த சம்பவம் நடந்தது லத்தினால் அடித்தாங்க, அதனால தான் இது நடந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க அங்கே நீதிபதிகள் முன்னிலையில். இப்படி சொன்னோன்னே அரசு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, அவங்க வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், பொறுப்பே இல்லாமல் இப்படி வந்து சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவங்க உடனே இடைமறித்து வந்து சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த வழக்கறிஞர் வந்து தொடர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புஷி ஆனந்த் வழக்கறிஞர், இங்கே பாருங்கள், இது மாதிரி எந்த உள்நோக்கமும் எங்களோட கட்சிக்காரருக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட தொண்டர்களையே அவங்க வந்து கொலை பண்ணுவாங்களா இல்லாட்டி காயப்படுத்துவாங்களா அப்படிங்கிற வாதத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்பாடு, இந்த கரூரில் நடந்ததில் இந்த மக்கள் சந்திப்பு, இதை ஏற்பாடு பண்ணது புஷி ஆனந்த் அவங்க கிடையாது, நிர்மல்குமார் அவங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் யார் அதை பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கரூர் மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்க மேலே எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் எந்த ஏற்பாடும் பண்ணலப்பா, பண்ணது பூரா கரூர் மாவட்ட செயலாளர் தான் அப்போன்னு இவங்க வழக்கறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி இப்போ திமுக ஒரு மாநாடு இல்லாட்டி ஏதோ ஒரு மக்கள் சந்திப்பு நடத்துகிறாங்க, அங்கே இவ்வளோ கூட்டங்கள் வந்து இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா நீங்கள் திமுகவோட பொதுச் செயலாளரை கைது பண்ணுவீங்களா? அப்புறம் ஏன் இவங்களை வந்து கைது பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வாதத்தையும் வந்து வச்சுருந்துருப்பாங்க. இப்படி இவங்க தரப்பு வாதம் முடியுதா, இங்கே அரசு தரப்பு வாதங்கள் வந்து வருது. இந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது, கொலை பண்ணுறதெல்லாம் நோக்கம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அது உண்மை தான், நீங்கள் வந்து எதுவும் பண்ணலை, உங்களுக்கு அந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் நீங்கள் உள்நோக்கத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கொலை கேஸாக வந்து பதிவு பண்ணியிருந்திருப்பாங்க. உங்கள் மேலே கொலை கேஸெல்லாம் ஒன்றும் போடலையே அப்படின்னு இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு சொன்னீங்களா, இது மாதிரி ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும், இது மாதிரி இதில் ஏறக்கூடாது அதில் ஏறக்கூடாதுன்னு எங்கேயாவது நீங்கள் சொன்னீங்களா? ஏதோ ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டீங்களா? அது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நீதிபதி வந்து கேட்குறாங்க, இது மாதிரி குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களாம் அதிகம் வந்தாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அதிகமாக வந்தாங்க, ஆனால் எந்த ஒரு டாய்லெட் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, அதை தாண்டி தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, இது மாதிரி எந்த வசதியுமே இல்லை அப்படின்ட்டு
அந்த வழக்கறிஞர் சொல்கிறாங்க. இப்படி 2 தரப்பு வாதத்தையும் நீதிபதி அவங்க கேட்டுட்டு அவங்க ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஒரு பயங்கரமான துயரமான சம்பவம் நடந்துட்டு, இந்த சம்பவம் நடந்தோடனே டிவிகே தரப்புலேருந்து அங்கே யாருமே இல்லை, அங்கே மக்களை காப்பாற்றி கொண்ட சேர்க்கலை. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தோன்னா அவங்க அங்கே நின்றுருந்துருக்கணும். ஆனால் போய் தலைமறைவாயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த முன்ஜாமீன்லாம் கிடையாது அப்படின்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க. இது நடக்குது நேற்றைக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொன்னேன், ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்திருப்பேன், சமூக ஆர்வலர்கள் 7 பொதுநல வழக்குகள் போட்டாங்கன்னு. அதில் பார்த்துட்டிங்கன்னா 2 வழக்கு இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னும், அதை தாண்டி 50 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னும், அதை எல்லாத்தையும் தாண்டி 3வது பார்த்துட்டிங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைகள் இருக்குல்ல, இங்கே இது மாதிரி ரோட் ஷோ நடத்துறது இல்லாட்டி மாநாடு நடத்துறது இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னும் இது மாதிரி பொதுநல வழக்குகள் போட்டாங்க. இது எல்லாமே அங்கே விசாரணைக்கு நேற்றுக்கு வருது. முதல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த சிபிஐக்கு மாற்றுறது விசாரணைக்கு வருது. அங்கே 2 நீதிபதிகள் வந்துடுறாங்க. விசாரணை ஆரம்பிக்குது. இங்கே போலீஸ் தரப்புலேருந்து ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த சம்பவம் நடந்தது விஜய் அவங்கனால தான். விஜய் அவங்க லேட்டாக வந்தாங்க. அந்த லேட்டாக வந்ததுனால மக்கள் பயங்கரமாக கூடிட்டாங்க. ஏன்னா 12 மணிக்கு வரதா சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தாங்க. அங்கே சரியான கூட்டம் கூடிட்டு, இங்கே இவ்வளோ கூட்டம் கூடினதுனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அவங்க தான் முழுக்க பொறுப்புன்னு போலீஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. இங்கே மனுதாரர் வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ கூட்டம் கூடி இருந்தாலும் அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு தான் இருக்குது. அதை போலீஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அங்கே போலீஸோட எண்ணிக்கையே பத்தலை, அது அதிகமாக இருந்திருக்கணும். அது ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துருக்கணும், அவங்க மேலே தப்பு அப்படின்னு அந்த மனுதாரர் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி 2 தரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதாவது இந்த விசாரணையில் அதிருப்தி இருந்தது அப்படின்னா சிபிஐக்கு மாற்றலாம். ஆனால் இந்த கேஸ் ஆரம்பித்ததே இப்போ தான் ஆரம்பித்து விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றுறதுங்கிறது இப்போதைக்கு ஒரு முடியாத விஷயம். அதனால் இதை மூடி வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கேஸ் கிட்டத்தட்ட அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. 2 மனு போட்டாங்கன்னு சொன்னாங்களே, 2ஐயும் மூடிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்துட்டு, ஆனால் அதை நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டாந்து அதை ஒரு அரசியல் களமாக ஒரு அரசியல் மேடையாக இங்கே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீதிபதிகள் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளில் இந்த ரோட் ஷோ நடத்துறதை பற்றி ஒரு மனு இருக்குல்ல, அதுக்கு ஏற்கனவே நாங்கள் மாநில அரசுக்கு நாங்கள் ஆணை பிறப்பிச்சிருந்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு அதுக்கும் உத்தரவு போடுறாங்க. இதை தாண்டி அன்றைக்கி அந்த சம்பவம் நடக்குது கரூரில், அன்றைக்கி காலையில் ஒரு மதியானம் போல் நாமக்கல் விஜய் அவங்க பேசுகிறாங்கல்ல, அன்னைக்கு பல டேமேஜ் நாமக்கல்லில் நடந்துருக்கு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் போலீஸ் சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் 20 நெறிமுறைகள் கொடுத்துருந்தோம், இதை ஃபாலோ பண்ணணும், விதிமுறைகள், அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அங்கே பல இடங்கள் டேமேஜ் ஆகிட்டு, தனியார் மருத்துவமனைகள் டேமேஜ் ஆகியிருந்திருக்கு. நாமக்கல் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாப்புலன்னா, உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் கேட்டு. அங்கே சொல்லாங்க, நான் அங்கே இருந்தங்கிற ஒரே காரணத்துக்காகவும் அரசியல் நோக்கத்துக்காகவும் ஏன் மேலே இந்த கேஸை திணிச்சிருக்காங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிற மாதிரி அந்த நாமக்கல் செயலாளர் சொல்கிறாப்புல. இப்படி சொன்னோன்னா அங்கே 2 தரப்பு வாதங்களும் ஓடுது. அப்போ அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆதாரம் எல்லாம் இருக்குது, இந்த டேமேஜ் ஆனால் ஃபோட்டோ ஆதாரம், அங்கே ஹாஸ்பிட்டலில் இதுமாரி டேமேஜ் ஆகியிருந்திருக்கு, 5 லட்ச ரூபாய்க்கு பொது சொத்து காலி ஆகியிருந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதை நீதிபதிகள் ஆய்வு பண்ணிவிட்டு எல்லாம் உண்மை தான், அது எப்படி நீங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களை இதில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தானே நாமக்கல் மாவட்ட செயலாளர், உங்களுக்கு தானே பொறுப்பு இருக்குது, நீங்கள் தானே உங்கள் தொண்டர்களை நிர்வகிச்சிருந்துருக்கணும், உங்களால் தானே இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துருக்கு, அது எப்படி பொறுப்பு இல்லாமல் இது மாதிரி சொல்கிறீங்க, அதனால் உங்களுக்கு முன்ஜாமீன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி நாமக்கல்லையும் நடக்குதா? அதை தாண்டி சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த பஸ்ஸு இந்த டிவிகே பஸ் வரும். அப்படி வரும்போது இந்த பைக்கில் பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி அந்த வந்துகிட்டு இருக்கவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் இப்படி ஏதோ தள்ளாடி உழுவுற மாதிரி வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இது டிவிலையும் பார்த்துருப்பீங்க, ஃபோன்லேயும் வைரலாக இருந்திருக்கும். இதை நீதிபதிகள் அவங்க கேட்டிருப்பாங்க, இங்கே பாருங்கள், இப்படி உளுந்திருக்காங்க, இதுக்கு எந்த எஃப்ஐஆரும் பதிவு பண்ணலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த உளுந்தவங்க யாரும் கேஸெல்லாம் கொடுக்கல, அதனால தான் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீதிபதிகள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், இது பயங்கரமாக வைரல் ஆகிட்டு பொழுதுன்னு டிவிலெலாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே அவங்க உளுந்துட்டாங்க, உளுந்தோன்னா அந்த பஸ்ஸை நிறுத்தி கீழே இறங்கி பார்க்கல அந்த உளுந்தவங்களுக்கு எதுவும் ஆகிட்டா அப்படின்னு, இவங்க பாட்டுக்கு பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது எப்படி நியாயமாக இருக்கும், இதை ஹிட் அண்ட் ரன் கேஸு அப்படின்னு நீங்கள் எஃப்ஐஆர் தானாக போட்டிருக்கணும்ல அப்படின்னு நீதிபதிகள் அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில வாதங்கள்லாம் நடக்குது, இது மாதிரி 3 to 10 பெர்மிஷன் ஆகியிருக்காங்க, 12 மணிக்கே ஏன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அது தப்பு இல்லை,
ஏன்னா மக்களை வந்து காக்க வைக்கிறதா இருக்குல்ல. 12 மணிக்கு வந்துடுவாங்க, இங்கே 7 மணி நேரம் சென்று வந்தாங்கன்னா அது ரொம்ப நியாயமே இல்லாத விஷயம்லாம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் பல வாதங்கள் வந்து நடந்துச்சு. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புலேருந்து முறையான நடவடிக்கை எடுக்கலை இந்த டிவிகே தலைவர்கள் மேலே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துச்சு. அங்கே நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்காக வந்து பயங்கரமாக வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு அங்கே டிவிகே தரப்புலேருந்து யாருமே போய் எதுவுமே வந்து பண்ணலை, இதெல்லாம் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நேற்றுக்கு ஒரு நாளில் வந்து நடந்துருக்குங்க. இது என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசியல் காலத்தில் இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களோட பார்வை என்னங்கிறத கேட்க வேணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.